ப்ரோ மச்சா படம் ப்ரோ. இங்க வரவங்க எல்லாம் பார்த்து செம்மையா கத்திட்டே போலாம் ப்ரோ. அதுக்கு மட்டும் தான் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ஓகே ப்ரோ. புரியல. உள்ள ஓகே தான் ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. எனக்கா மோனிகா பாட்டு செம்மையா இருந்தது ப்ரோ. செம்மையா முன்னாடி போய் டான்ஸ் ஆடி இருந்தோம். மச்சான் மச்சான் சொல்லு மச்சான். லியோ லாஸ்ட்ல மட்டும் சூர்யா இறக்கிட்டாங்கன்னா அந்த இந்திக்காரனுக்கு பதிலா சூர்யா இறக்கிட்டாங்கன்னா மச்சாவா இருந்திருக்கும் படம். அவன் பேர் தெரியலன்னா இந்திக்காரன் புரியல ப்ரோ. சோபியா அந்த இது நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ரஜினி தான் ப்ரோ மெயின். அங்க நல்லா இருந்துச்சு. சூப்பரா ஃபைட் சீன்லாம் தரம் ப்ரோ. எனக்கு அவ்வளவு தெரியல சார். அவ்வளவு தெரியல. நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபைட்டிங்ல இருந்து எல்லாம் ஃபுல்லா ஃபைட் தானா. சூப்பரா இருந்துச்சு. லாக்லாம் எங்க கரெக்டா இருக்கு. புரியல. கிளைமாக்ஸ்ல விரித்தானா ஒரே ட்விஸ்ட் செம்மையா இருந்துச்சு. இதெல்லாம் எதிர்பார்க்கல ட்விஸ்டிங்லாம். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அது செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ரொம்ப லாக் ஆயிடுச்சு. பட் உபேந்திராவோட என்ட்ரி, அமீர் கானோட என்ட்ரிலாம் சூப்பரா இருந்தது. பட் ஆனால் அவங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியல. கடைசியில நாங்கள் வந்து இது இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். லோகேஷ் கேட்டு அவ்வளவுதான். அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம போனா நல்லா இருக்கும். எல்சி எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போனா வந்து கண்டிப்பா அது டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். அது சோபினோட கேரக்டர் தான் வந்து அவன் தான் மெயின் வில்லன் இந்த படத்துல. வந்து அவன் ரொம்ப சப்ஸ்டான்சியல். அது அனி பர்ஃபெக்டா வேலையை முடிச்சு போயிட்டான். ஃபைட் சீன்ஸ் தான் சூப்பரா இருக்கு. நாங்க இது கடைசியில நாங்க வந்து ரஜினியோட டெத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண. நாங்க வந்து அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் அது ட்விஸ்ட் தேவையில்லை. பட் ஆனா வந்து அது இருந்தது ஏன்னு தெரியல. ஆனா நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. உபேந்திரா சூப்பரா ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் சூப்பரா இருந்தது. அவனோட இன்ட்ரோ இது எல்லாமே. ஸ்ருதிஹாசன் தேவையில்லை இந்த படத்தை என்ன பொறுத்தவரை. வந்து ஸ்ருதிஹாசனை வந்து வில்லனா கூட போட்டுக்கலாம். வந்து ஏன் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி தலைவர் படம் ஒரு செம்ம ட்ரீட்டா தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃபார் மீ என்ன நினைக்கிறேன்னா அவங்க வந்து மேபி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருக்கலாம். நான் வந்து அப்படிலாம் இல்லை. நார்மலா தலைவருங்க இந்த மனுஷன் வந்து இந்த வயசுல இவ்வளவு செம்மையா நடிக்கிறதே எல்லாம் கூஸ் பம்ஸா தான் இருக்கு. சொல்லவா வேணும். அவர் என்ன நடந்தாலே ஒரு ஸ்டைல் தான். பட் செம்ம கெத்தா மாசா சூப்பரா இருந்துச்சு. இந்த வயசுல வந்து அவர் சண்டை போடுறதே பெரிய விஷயம். அதை நம்ம நின்ற இடத்துல நடந்துல நம்ம சொல்றதுக்கு நம்மளுக்கு சுத்தமா ரைட்ஸே இல்ல. சோ அவர் ஸ்டைலு, அவர் நடிக்கிற ஆட்டிடியூட் எல்லாமே மாஸ். ஏன் முதல்ல கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. ஒருத்தர் ஒரு விதத்துல எடுத்திருப்பாங்க. நம்ம அதை வந்து என்ன நம்ம வித்தியாசமா டைரக்டர் எடுத்தாலும் நம்ம நார்மலா அது என்டர்டைன்மெண்டா தான் பார்க்கணும் தவிர பர்சனலா எடுத்துக்கிட்டுலாம் பண்ண தேவையில்லை. நிறைய பெரிய நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் வந்து சொல்ல எனக்கு தெரியும். அது ஆக்சுவலி வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் யா அதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது இந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. சாரி தாராளமா பார்க்கலாம். அது மேபி அந்த ஃபைட் சீக்வென்ஸ் அதிகமா இருக்கனால பிளட் அது மாதிரி இருக்கனால தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் தட் இட்ஸ் விஷுவல் ட்ரீட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ப்ரோ. அதான் இந்த படம் நல்லா தான் ப்ரோ வந்தது. இவங்க போட்டு இன்ஸ்டா யூடியூப்ல அடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மோசமா இல்லை படம். இவங்க போட்டு அடிச்சது ஒரு அட்வான்டேஜா மாறிடுச்சு. ஏன்னா என் பக்கத்துல உட்காந்து சொல்றாரு அண்ணாத்த மாதிரி மோசமா இருக்கும்னு நினைச்சேன், பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படின்னு. நல்லா தான் இருக்கு. ஓடி பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. நம்ம யோசிச்சு உள்ள போய் பார்த்தோம்னா ஒரு படத்துலயும் நிறைய கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாம். ஷோபின் கேரக்டர் தான் ப்ரோ. ஏன்னா அவர் தான் மெயின் வில்லன் மாதிரி இருந்தாரு. நாகார்ஜுனா கூட அவரை மெயின் வில்லனா காமிச்சாங்க. பட் இருந்தாலும் இந்த மலையாள ஆக்டர் அவர் தான் கடைசி வரைக்கும் வராது படம் ஃபுல்லா. நல்லா இருந்தது பார்க்கலாம். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. நல்லா தான் இருக்கு. அது ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் தான். நல்லா தான் இருக்கு. பிஜிஎம் எப்பவும் போல சூப்பரா தான் இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. அதுவும் ஒரு கூஸ் பம்ப்ஸா தான் ப்ரோ இருந்தது. கொஞ்சம் 10 நிமிஷம் வந்தாலும் நல்லா இருக்குது. இப்போ எல்லாம் என்ன ஆச்சுன்னா ரோலெக்ஸ் அளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஏன் அந்த அளவுக்கு போகலன்னா அமீர் கானை வந்து முன்னாடியே காமிச்சிட்டாங்க. அமீர் கான் படத்துல இருக்காங்க அப்படின்னு ட்ரெய்லரையும் காமிச்சனால அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் பர்ஃபெக்ட் ப்ரோ. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்த டிஹெச்சிங்லேயே அதுதான் ப்ரோ சூப்பரான டிஹெச்சிங். எல்லாருமே கொஞ்ச நேரம் வந்தாலும் கரெக்டாக தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க.
எல்லாரும் கேரக்டரும் ஓகே ஆச்சு. எனக்கு ஓகே தான் ப்ரோ ஆச்சு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்து நல்லா தான் ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா தான் நெகட்டிவ் ரிவ்யூலாம் சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, தலைவர் படம் மாதிரி தான் இருக்கு. எக்ஸ்பெக்ட் இல்லாம வந்தா ப்ரோ. லியோக்கு பெட்டரா இருக்கா ப்ரோ? அப்படி இல்ல ப்ரோ, லியோ தான் ப்ரோ பெட்டரா இருக்கும். லியோ இந்த படத்துல எங்க லேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃப்? எல்லா இதுலயுமே லேக் ஆகுது. தலைவர் படம் மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துல ஃபைட் சீன்ஸ் எப்படி ப்ரோ? ஃபைட் சீன்ஸ் தான் சூப்பரா இருக்கு. இந்த டிஏஜி போர்ஷன் நல்லா இருக்கு. யாரோட கேரக்டர் ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு? நாகார்ஜுனா கேரக்டர். சோபினோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு? அதுவும் சூப்பரா இருந்துச்சு. மெயின் வில்லன் மாதிரி அவரு தான் மெயின் வில்லன் மாதிரி இருக்காரு. விக்ரம் படத்துல ஏஜென்டினா மாதிரி இதுல இந்த படத்துல ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க, அவங்களோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு? ஏஜென்டினா அளவுக்கு இல்ல ப்ரோ, ஆனா இது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நாள் ஃபேமிலியோட பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்க முடியாது, பசங்களா வந்து. சூப்பரா இருந்துச்சு. நெகட்டிவ் எல்லாம் ஒண்ணுமே சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு, வண்டி என்ஜாய் பண்ணிட்டு போலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. தலைவர் இந்த இடத்துல சண்டை போடுறாரு, அது அப்படிலாம் இல்லை ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. நல்லா அனியோட பிஜிஎம் சாங்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சோபின் கேரக்டர் எப்படி இருந்துச்சு? ஆ சோபின் கேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ, சூப்பரா பண்ணிருக்காரு. அர்ஜென்டினாலும் கம்பேர் பண்ண நல்லா இருந்துச்சு ப்ரோ. லியோக்கு பெட்டரா இருந்ததா ப்ரோ இந்த படம்? ஆ லியோக்கு பெட்டரா இருக்கா? கம்பேர்லாம் பண்ண முடியாது ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. அதுவும் சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. அமெரிக்கான் லாஸ்ட் வரைக்கும் தேவையே இல்லைன்றாங்க, உங்களோட கருத்து? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அடுத்து ஓகே ஆச்சு ப்ரோ. ஆ நாகார்ஜுனா கேரக்டர் ஓகேவா? கரெக்டா சூப்பரா பண்ணிருந்தாரு. கிளைமேக்ஸ் தேங்க்ஸ் ப்ரோ. நீ சொல்லு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் அமீர் கான் வந்தது சரியில்லை ப்ரோ, கேமியோ அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம் ப்ரோ. மற்றபடி படம் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் நல்லா இருந்துச்சு. படம் கொஞ்சம் லாக் ஆகுது அப்படின்றாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப லென்த்தா இருந்தது ப்ரோ. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பயங்கரமா இருந்துச்சு. தலைவருக்காக பார்க்கலாம். படத்துல ஒரு கூஸ் பம்ப் சீன் இருக்கு. இன்டர்வல் ப்ரோ. கிளைமேக்ஸ் சரியில்லை ப்ரோ. சரி. அனியோட பிஜிஎம்லாம் ப்ரோ அதை சொல்ல வேணாம் ப்ரோ. அனிருத் இருந்தாலே படம் ஹிட் ப்ரோ. சோபினோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு? ப்ரோ பயங்கர நடிச்சிருந்தாரு. பட் யாரையும் கேளுங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. மலையாள ஆக்டர்டா, எனக்கு தெரியும் ப்ரோ. விக்ரம் படத்துல ஏஜென்டினா ஒரு கேரக்டர் மாதிரி இதுல இந்த படத்துல ப்ரோ. அது நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. ஆனா கொஞ்சம் லாஜிக் இல்ல ப்ரோ. லோக்கி படம் மாதிரி இருக்குதா இல்ல ரஜினி படம் மாதிரி இருக்குதா? ரஜினி படம். லோக்கி படம் ஒரு கதையே இல்ல ப்ரோ, ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம். ஜெயிலர் இது குட் பேட் அக்லி 2 பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ லியோக்கு பெட்டரா இருக்கா? லியோக்கு பெட்டர். லியோ ஒன்றும் குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை ப்ரோ. பிடிச்ச விஷயம்னா லாஜிக் பார்க்காதீங்க, ஒரே தலைவர் மேஜிக் தான். இந்த இவங்கெல்லாம் 3 ஷோ பார்த்து ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கான். ஸோ ப்ரோ, நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றதுக்கு படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. நீங்க வேணும்ட்டே சொல்றாங்க, படம் தாறுமாறு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போகுது, செகண்ட் ஹாஃப் லைட்டா லாக் இருக்கு. பட் லாஸ்ட் 25 மினிட்ஸ் படம் வேற லெவல். பிடிச்ச தலைவர்னாலே பிடிக்கும் ப்ரோ. தலைவர் வந்தாலே யாரோட கேரக்டர்? சௌபின் கேரக்டர் தான். அவர் வந்து தூக்கி சாப்பிட்டாரு. அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு. நாகார்ஜுனா எல்லாருமே அவங்க ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. அணி சொல்லவே வேணாம், அவங்க உட்காந்து பிரிச்சு மேஞ்சிட்டாரு அவரு ஜோனு. ஆமா 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 ஆமா. இந்த கல்யாணின்னு ஒரு கேரக்டர் வருது. அவங்க ஸ்டார்டிங்ல சர்ப்ரைஸ் எல்லாம் அவங்க தான். ஆமா ப்ரோ, தேங்க்ஸ். ப்ரோ கிளைமேக்ஸ் லாஸ்ட் 10-15 மினிட்ஸ் படம் வேற லெவல் டேக் ஆஃப் ப்ரோ. படத்துல காமெடி எல்லாம் ஒரு ஆக்ஷனா இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? லோகேஷ் படம் யூஸ்வலாக காமெடி இருக்காது, ஃபுல் ஆக்ஷன் தான். ஸோ